உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்கள மென்டலா கண்ட்ரோல் பண்றாங்களான்னு தெரியுமா? நீ ரொம்ப ஓவரா யோசிக்கிற, நான் அப்படி சொல்லவே இல்ல, இதெல்லாம் உன் கற்பனை. இந்த மாதிரி வார்த்தைகளை யாராவது உங்ககிட்ட அடிக்கடி சொல்றாங்களா? எச்சரிக்கையா இருங்க, நீங்க ஒரு கேஸ் லைட்டிங் வலையில சிக்கி இருக்கீங்க. நாம மத்தவங்கள நம்புறதை விட நம்மளையே அதிகமா சந்தேகப்பட வைக்கிறது தான் மனிப்புலேஷனோட உச்சகட்டம். ஒரு மனிப்புலேட்டர் உங்ககிட்ட ஒரு தப்பு பண்ணிட்டு அதை நீங்க கேட்கும்போது தப்ப திருத்திக்காம அந்த பழிய உங்க மேலேயே திருப்புவாரு. இதுதான் ரியாலிட்டி டிஸ்டார்ஷன். அதாவது நீங்க பார்க்கறது கேட்கறது எதுவுமே உண்மை இல்ல, அவர் சொல்றது தான் உண்மைன்னு உங்களை நம்ப வைப்பாரு. இந்த வீடியோல இந்த நச்சுத்தன்மையான மனநிலையை எப்படி உடைக்கிறது, ஒரு சாவரின் ஆர்கிடெக்டா உங்களோட உண்மையை எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது த டினாயல் ட்ராப். ஒரு மனிப்புலேட்டர் தான் செஞ்ச விஷயத்தை அப்படியே மறுப்பாரு. நான் எப்போ அப்படி சொன்னேன், உனக்கு தான் ஞாபக மறதி அதிகம் அப்படின்னு சொல்லும்போது உங்க மூளை ஒரு செகண்ட் ஷாக் ஆகும். நீங்க பார்த்த ஒரு விஷயத்தையே அவர் இல்லைன்னு சொல்லும்போது உங்க மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு மெதுவான விஷம் மாதிரி. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் விக்டரி. உங்க மெமரியே நீங்களே சந்தேகப்பட ஆரம்பிச்ச உடனே நீங்க அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்தது த ப்ரொஜெக்ஷன் அட்டாக். அவர் ஒரு தப்பு பண்ணுவாரு, ஆனா அந்த தப்பை நீங்க பண்றதா உங்க மேல குற்றம் சாட்டுவாரு. உதாரணத்துக்கு, அவர் வேற ஒருத்தர் கூட ரகசியமா பேசிக்கிட்டு இருப்பாரு, ஆனா நீங்க தான் அவர்கிட்ட உண்மையா இல்லைன்னு உங்க மேல கோபப்படுவாரு. இது எப்படின்னா, ஒரு திருடன் திருடிட்டு ஓடும்போது திருடன் திருடன்னு கத்திட்டு ஓடுற மாதிரி. நீங்க அந்த புகாரை மறுக்கிறதுலயே உங்க மொத்த எனர்ஜியும் செலவு பண்ணுவீங்க. அந்த நேரத்துல அவர் தப்பிச்சிருவாரு. ஒரு சாவரின் அப்சர்வர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த எமோஷனல் டிராமால விழாம அவர் சொல்ற வார்த்தைகளை தாண்டி அவரோட பிளானை கவனிப்பாரு. மூணாவதா தி ஐசோலேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஒரு மனிப்புலேட்டர் உங்களை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்திலிருந்து பிரிக்க பார்ப்பாரு. அவங்க உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க, உனக்கு நான் மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு தனி தீவா மாத்துவாரு. ஏன்னா நீங்க தனியா இருக்கும்போது தான் உங்களை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க மத்தவங்க கிட்ட பேசினா அவரோட பொய் தெரிஞ்சிடும்னு அவருக்கு ஒரு பயம். இதுதான் இன்ஃபர்மேஷன் பிளாக்கேட். ஒரு சாவரின் வைரஸா நீங்க என்ன பண்ணணும்னா, எப்பவுமே உங்க சர்க்கிளை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். மத்தவங்க சொல்றத வச்சு ஒருத்தரை எடை போடாம நீங்களே டைரக்டா செக் பண்ணணும். நாலாவதா ட்ரிவியலைசிங் ஃபீலிங்ஸ். அதாவது உங்களோட உணர்ச்சிகளை மதிக்காம இருக்கிறது. நீங்க ஒரு விஷயத்துக்காக வருத்தப்படும் போது இதுக்கெல்லாமா அழுவாங்க, இல்ல நீ ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி உங்களோட எமோஷனை ஒரு சின்ன விஷயமா மாத்துவாங்க. இதனால நீங்க எப்பவுமே உங்க வருத்தத்தை சொல்ல பயப்படுவீங்க. இதுதான் எமோஷனல் சப்ரஷன். நீங்க உங்களோட எமோஷனை வெளிப்படுத்தலன்னா நீங்க ஒரு ரோபாட் மாதிரி மாறிடுவீங்க. அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாற்ற ஒரு அடிமையா மாறிடுவீங்க. கடைசியா த ஃபால்ஸ் ஹோப். ஒரு மனிப்புலேட்டர் எப்பவுமே கெட்டவரா இருக்க மாட்டாரு. சில நேரங்கள்ல ரொம்ப அன்பா இருப்பாரு, கிஃப்ட் கொடுப்பாரு, உங்களை வர்ணிப்பாரு. இதுதான் இன்டர்மிட்டன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இதனால தான் உங்களால அவரை விட்டு போக முடியல. அவர் நேத்து அவ்வளோ நல்லா பேசினாரு, இன்னைக்கு ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு நீங்க குழம்புவீங்க. ஆனா அந்த அன்பு ஒரு தூண்டில் புழு மாதிரி தான். உங்களை அந்த வலையிலேயே வச்சிருக்கிறதுக்காக அவர் போடுற வேஷம் அது. இந்த நச்சுத்தன்மையான சுழற்சியிலிருந்து நீங்க எப்படி வெளியே வர்றது? முதல்ல ரைட் இட் டவுன். நடக்கிற விஷயங்களை ஒரு டைரியிலையோ இல்ல போன்லயோ நோட் பண்ணி வைங்க. அவர் ஒரு விஷயத்தை மறுக்கும்போது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கும். இது உங்க மெமரி மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை மீட்டெடுக்கும். ரெண்டாவதா ஸ்டாப் ஆர்கியூயிங். ஒரு மனிப்புலேட்டர் கிட்ட நீங்க லாஜிக்கலா பேசி ஜெயிக்க முடியாது. அவர் பேச்ச தொடங்கும் போதே எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு, உன்கிட்ட நான் விவாதிக்க தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வாங்க. மனிப்புலேஷனோட பெரிய பலமே உங்க பதட்டம்தான். நீங்க எப்போ அமைதியா உறுதியா இருக்கீங்களோ அப்போ அந்த மனிப்புலேட்டர் தோத்து போயிடுவாரு. நீங்க ஒரு சாவரின் ஆர்கிடெக்ட். உங்க வாழ்க்கையோட உண்மைகளை நீங்க தான் தீர்மானிக்கணும். மத்தவங்க உங்க மனசுக்குள்ள ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்க விடாதீங்க. உங்களோட புத்திசாலித்தனம் உங்களோட கவசம். வாழ்க்கையில நீங்க யார வேணாலும் இழக்கலாம், ஆனா உங்களோட சுயமரியாதையையும் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையையும் என்னைக்குமே இழந்துராதீங்க. உண்மையை நேருக்கு நேர் பார்க்க பழகுங்க. இது கசப்பா இருந்தாலும் இதுதான் உங்களை விடுவிக்கும். உங்க பயணம் உன்னதமானது. மத்தவங்களோட விளையாக்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே ஆட்டம் உங்களோடது. உங்களை உச்சியில சந்திக்கிறேன். இது ஷேடோ சைக்காலஜி தமிழ்.